மோடி அரசின் PME பஸ் சேவை திட்டத்தால் நம்ம ஊருக்கு வந்துருச்சு புதிய எலக்ட்ரிக் பஸ்கள். பாதுகாப்பான மாசற்ற பயணம் இனி நம்ம புதுவையிலும் சாத்தியம். என் முரளி குப்புசாமி இந்த வருஷம் 12th படிக்கிறேன். பொதுப்படியா பொல்யூஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இதெல்லாம் சர்வீஸ் நல்லா இருக்கு, அது ஒரு நல்லா இருக்கு. அது இல்லாம அந்த டயத்துக்கு பஸ் நல்லா வருது. பேசஞ்சருக்கு தேவையான இடத்துல நிறுத்தி ஏற்றதுக்கு டிரைவர் கண்டக்டர் நல்லா இருக்கு, ஒழுங்கா வேலை செய்யறாங்க. அதெல்லாம் கடமை வந்து மோடு பண்ணலாம். இது தெரியல, அந்த வண்டியை மோடு பண்ணலாம் வந்து தெரியல. அது ஏசி வண்டியில 5 ரூபா வாங்குறாங்க, சாதா வண்டியில 10 ரூபா வாங்குறாங்க. நான் இப்ப முருங்கன் பக்கத்துல இருந்து வரேன். எலக்ட்ரிக் பஸ்ல 10 நிமிஷம் சிக்னல்னா 10 நிமிஷத்துல வந்துடலாம். அந்த நார்மல் பஸ்ல 1/4 மணி நேரம் அது மாதிரி ஆகும் சில டைம். இதுல பரவாயில்ல, அதை விட அதை கம்பேர் பண்ண பரவாயில்ல. டிக்கெட் வைஸ் சேம் தான், 10 ரூபா. எல்சி பஸ் இதுல சத்தம் கேட்கல, அதுல சத்தம் கேட்கல. கொஞ்சம் கடை உட்காந்து தெரியல, வேற தெரியல, அப்படியே போகலாம். கொஞ்சம் சத்தம் இல்லாம போகுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மோட்டர் சைக்கிள்ல போவேன். அதுல ஒண்ணுமே தெரியல. கவர்மெண்ட் ஏதோ ஏசி எல்லாம் போட்டுருக்காங்க. இப்ப 10 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல கரெக்டா பஸ் நிக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. பேசிக்கா ஒரு சின்ன ஜோல்டிங் எல்லாம் கூட ஒரு ஷேக் எல்லாம் பஸ் போகுது. நல்லா இருக்கு பஸ். சேஃப்டி கிட்ட இருக்கு. ஜனத்துக்கு வயசானவங்க இறங்கலாம் கரெக்டாதான். ஏன்னா நின்று ஏற்றின்னு தான் வராங்க. இந்த பஸ் தான் நான் வருவோம். முருகா தேட்டர் ஏசி வண்டியில வந்தா 5 ரூபா வாங்குவாங்க, சாதா வண்டியில வந்தா 10 ரூபா வாங்குவாங்க. புதுவையில் ஓடும் புதிய மின்சார பேருந்துகளில் மக்கள் மகிழ்ச்சியாக பயணத்தை மேற்கொள்கிறார்கள்.